அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் ரூமை விட்டு வெளியே வர பயப்படும் 80,000 வெளிநாட்டவர்கள். குவைத் முழுவதும் செம்ம ரைடு. வேலையில்லாமல் தவிக்கும் வெளிநாட்டவர்கள். மிக அதிரடியான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து காசிம் விசா தொழிலாளர்களுக்கு மட்டும் 750 குவைத் தினார் அதிரடி அறிவிப்பு வெளியிட்ட குவைத் பிரதமர். அடுத்து காதிம் விசா டு ஷூன் விசா எப்போது மாறலாம் என்ற முக்கியமான அப்டேட். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தி பெண்ணுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதுபோல ஒரு வெளிநாட்டவருக்கு 1400 குவைத் தினார் ஃபைனும் போடப்பட்டுள்ளது. எதற்காக இந்த அதிரடியான நடவடிக்கைனா, ஒரு குவைத்திக்கு தெரியாமல் அவருடைய பர்மிஷன் இல்லாமல் ஒரு வெளிநாட்டவருக்கு இக்காமா டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டுள்ளது. அதாவது த ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரியும் ஒரு குவைத்தி பெண் 700 குவைத் தினார் லஞ்சம் வாங்கிக் கொண்டு இக்காமா டிரான்ஸ்ஃபர் செய்துள்ள காரணத்தினால் அந்த குவைத்தி மாமாவுக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது. அதுபோல அந்த வெளிநாட்டவருக்கு 1400 குவைத் தினார் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அந்த வெளிநாட்டவரின் குவைத்தி கொடுத்த புகாரின் அடிப்படையில் இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த தகவல், குவைத் முழுவதும் இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க. செம்ம ரைடு, செம்ம செக்கிங் நடப்பதால் காதிம் விசா அடித்துக்கொண்டு வெளியில் வேலை செய்கிறவங்க, இக்காமா இல்லாமல் வேலை செய்கிறவங்க, இப்படிப்பட்டவர்கள் இப்போ பொது வெளியில் வராமல் வீட்டிலே முடங்கி இருக்காங்க. இங்கே வெளியில் வந்தால் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு பயந்து ரூம்லேயே இருக்காங்க. குவைத் போலீஸும் நீ வா, உனக்காக நான் எப்போதும் காத்துட்ருக்கேன்னு எலியை பிடிக்கிற பூனை மாதிரி காத்துட்ருக்காங்க. அதாவது டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி. அடுத்த தகவல், காதிம் விசா டு ஷூன் விசா எப்போ மாறலாம் தொடர்பான கேள்விகள் மட்டும்தாங்க இப்போ குவைத்தில் ட்ரெண்டிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. நமக்கு கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மெசேஜ் இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் வருது. தற்போதைய நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தி வீடுகளில் 1 வருஷம் வேலை செய்து முடித்தவர்களுக்கு மட்டுமே காதிம் டு ஷூன் விசாவுக்கு மாற முடியும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதுபோல இன்னமும் இதில் கூடுதல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சேர்க்க உள்ளதாகவும் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் தெரிவித்துள்ளது. அதாவது பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவருடன் நடத்தப்படும் மீட்டிங்கு பிறகு காதிம் விசா டு ஷூன் விசா மாறுவதற்கான முழு விவரம் தெரிய வரும். மேபி இந்த வாரத்தில் இது தொடர்பான இறுதி முடிவு வெளியாக அதிக வாய்ப்புள்ளதாக சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புலி வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, தவிர புலி வரமாட்டேங்க. கடைசியில் புலி வருதா இல்லை பூனை வருதா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் போல. குவைத்துடைய சட்டத்தை பொறுத்த வரைக்குங்க, காலையில் ஒரு நியூஸ் வரும், மாலையில் நியூஸ் வரும். அவங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஜெயிலர் படத்தில் வர டைலாக் மாதிரி. இது நம்மளை விட குவைத்திங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்த தகவல், அல் துர்ரா மேன் பவர் நிறுவனத்தின் இயக்குனர் குழுவின் தலைவர் முகமது அஹமத் அல் அலியான் அவர்கள் குவைத் பிரதமர் ஷேக் அஹமத் அல் அப்துல்லா அவர்களின் உத்தரவின்படி புதிய வீட்டு தொழிலாளர்களுக்கான கட்டணத்தை அறிமுகம் செய்துள்ளார்கள். வெளியான அறிக்கையின்படி பார்த்தோம்னா, இலங்கை வீட்டு பணிப்பெண்ணாக இருந்தால் 750 குவைத் தினார் செலுத்திவிட்டு வீட்டு பணிப்பெண்ணை வேலைக்கு வைத்துக் கொள்ளலாம். இதுவே பிலிப்பைன்ஸ் வீட்டு பணிப்பெண்ணாக இருந்தால் 700 குவைத் தினாரை வீட்டு பணிப்பெண் அலுவலகத்தில் செலுத்திவிட்டு வீட்டு பணிப்பெண்ணை வேலைக்கு வைத்துக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஃப்ளைட் டிக்கெட் உட்பட. அதுபோல ஹவுஸ் டிரைவர், குக், ஹவுஸ் பாய் தேவை என்றால் 180 குவைத் தினாரை செலுத்திவிட்டு குவைத்திகள் தங்கள் வீடுகளில் வேலைக்கு வைத்துக் கொள்ளலாம் என அல் துர்ரா மேன் பவரின் நிறுவனத்தின் தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதுதான் வீட்டு தொழிலாளர்களுக்கான புதிய ரேட்டை குவைத் அரசு நிர்ணயித்துள்ளதாக அரப் டைம்ஸில் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிர்ணயிக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக எந்த ஒரு வீட்டு தொழிலாளர் அலுவலகம் கேட்கக்கூடாது. அப்படி மீறி கேட்டால் வாஜித் முஷ்கில், ஆபீஸுக்கு சீல் மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அதுபோல இன்னொரு மிக முக்கியமான தகவலுங்க, ஸ்ரீலங்காவிலிருந்து வீட்டு பணிப்பெண்ணாக குவைத்தி வீடுகளை பணியமர்த்த கொண்டு வந்தால் இலங்கையிலிருந்து வரும் வீட்டு பணிப்பெண்ணுக்கு அனைத்தும் இலவசமாக கொடுக்கப்படும். அதாவது பார்த்தீங்கன்னா பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், டிக்கெட், இப்படி அனைத்தும் இலவசம். அது மட்டும் கிடையாதுங்க, அவர்கள் கையிலும் ஒரு குறிப்பிட்ட தொகையும் கொடுப்பாங்க. சில ஏஜென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுப்பாங்க, சிலர் ஏஜென்ட் வந்து கம்மியாக கொடுப்பாங்க. ஆனால் இந்தியாவிலிருந்து வரும் வீட்டு பணிப்பெண்களுக்கு மட்டும்தான் எந்த ஒரு காசும் கொடுப்பது கிடையாது. அது ஏன்னு தெரியலங்க, புரியாத புதிராக உள்ளது. இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் டுடே அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜிஆர் டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இதுவும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 13,800 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 65 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 16,000 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 43 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 55 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 11,600 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 42 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 74 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 49 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 272 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 990 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 256 ஃபில்ஸாக உள்ளது.
1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 302 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.